ஹே கைஸ் வாரால் வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாரியத்தை தனியாரிடம் ஒப்படைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்ரண்டிஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. மின்சார வாரியத்தை தனியாரிடம் ஒப்படைக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் வந்துருந்துச்சு. தந்தி டிவியில் தான் ஃபஸ்ட்டு அறிவிச்சாங்க. ஸோ அதை வந்து ஐடி படித்தவங்களாம் வந்து இனி வந்து வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்ய மாட்டோம் எப்படின்னா கான்ட்ராக்டில் விட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஆள் நாங்கள் எடுத்துக்குருவோம். அந்த 3 வருஷம் 4 வருஷத்தில் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க தான், அதுக்கப்புறம் வேணால் ஐடி படித்தவங்க இது பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்இபி கேங்மேன், ஜேஏ, டிஏ, எஃப்ஏ எல்லா ஜாப்க்கும் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அசஸர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் போராட்டம் உங்கள் லோக்கலில் பக்கத்தில் போராட்டம் நடக்கிற இடத்துல போய்ட்டு கலந்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நீங்கள் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அந்த போராட்டத்தில் போய்ட்டு கண்டிப்பாக ஈடுபடுங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி போராட்டம் நடக்குது. இவங்க எந்த ஒரு தீர்வு கொடுக்கல அப்படின்னா போராட்டம் கண்டினியூஸாக நடக்கும். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு தீர்வு வரும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற கண்டிப்பாக அந்த போராட்டம் நடக்குது. ப்ரைவேட்டுக்கு போச்சு அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு மேக்ஸிமம் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ அதனால் தவறாமல் கலந்துக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி மின்வாரியத்தில் போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய்.